என்னம்மா செய்யற? இப்பதான் குளிக்க போறேம்மா. கடைக்கு போறேன். உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? எதுக்குமா வீண் சிரமம்? நான் அப்புறமா போய் வாங்கிக்கிறேன். அட, உனக்கு நான் போறேன். போறதும் போறேன். உனக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்தா குறைஞ்சா போயிடுறேன். அதுக்கு இல்ல. கூச்சப்படாதம்மா. ஊர் விட்டு ஊர் வந்திருக்க. தனிச்சிருந்தா வெறிச்சோன்னு இருக்கும். அக்கம் பக்கத்துல இருக்கவங்க தான் சொந்த பந்தம். கூச்சப்படாம சொல்லுமா. உங்களுக்கு வாங்குற காய்கறியில எனக்கும் சேர்த்து வாங்கிங்க. சரிம்மா. கோகிலா, குளிக்கிறியாமா? ஆமாம்மா. அம்மா, அந்த புடவை எடுத்து கொடுக்குறீங்களா? குளிக்க போன பொண்ணு புடவை எடுத்து கதவு மேல போட்டுக்க வேணா? இந்தா. இங்கதாம்மா போட்டிருந்தேன். இங்க போட்டா அங்க எப்படி போகுமா? நீதான் மறதியா வச்சிருப்ப. இல்லம்மா, யாரோ இங்க வந்திருக்காங்க. உங்க சத்தத்தை கேட்டதும் ஓடி போயிட்டாங்க. நீங்க மட்டும் வரலன்னா... சிச்சி, அப்படி ஒண்ணும் நடக்காது. சும்மா பயப்படாதம்மா. காய்கறியெல்லாம் எடுத்து உள்ள வச்சிருக்கேன். நான் வரேன். எங்கடா போயிட்டு வர? சும்மா அப்படியே வெளியே போயிட்டு வந்தேன். எங்கடா ஒரு கால்ல செருப்பு காணோம்? ஆமா, கால்ல செருப்பு இல்லாத கூட தெரியலையா? அப்படி என்னடா உனக்கு யோசனை? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. அது வந்து எப்படி போ. நான் நினைச்சது சரியா தான் இருக்கு. இந்தாங்க. கீழே கடந்தது. நீங்க பேசிட்டு இருந்ததை வச்சு இவர்தான் தான் இருக்கும்னு நினைச்சேன். தண்ணீரில் நீந்துமா பறக்குமா? பார்வதி, நீ சொல்லு. சொல்லுமா. மீன் தெரியாது? மீன் தண்ணீரில் நீந்துமா பறக்குமா? ஏன் டீச்சர், அது ஐயர் விட்டு புள்ள. அதுட்ட போய் கராடு மீனை பத்தி கேட்டீங்கன்னா என்கிட்ட கேளுங்க. மீன் தண்ணீரில் நீந்துமா பறக்குமா? ஏன் டீச்சர், கெண்ட மீனா கெளுத்தி மீனா? குட் மார்னிங் சார். டபுள் குட் மார்னிங். அக்னி சார், நான் கொடுத்துறப்பறதெல்லாம் வந்து சேருதா? பியூன் எல்லாம் கரெக்டா கொண்டு வந்து கொடுக்குறாரு சார். லெட்டர் போட்டியா? போட்டேன் சார். பதில் வந்துச்சா? வரல சார். அப்ப தந்தி கொடு. ஏன் அவசரம் இல்ல, உன்னை பர்மனன்ட் பண்ணணுங்கிறதா. நான் வரட்டுமா? வாங்க. வரேன் அக்னி. மூஞ்சியும் மகர கட்டையும் வந்துட்டார் பெரிய இது. ஓஹோ, இந்தாங்க. என்ன சார் கூப்பிட்டீங்களா? அது உன் கையில் தானே? ஆமா சார். என்ன தைரியம் இருந்தா இப்படி அசிங்கமா படம் வரைஞ்சு அந்த பொண்ணு கிட்ட கொடுப்பேன்? நான் கொடுக்கல சார். கையில் கொடுத்தா என்ன, புக்கில் வச்சா என்ன, ரெண்டும் ஒன்று தான்ப்பா. ரெண்டுமே நான் செய்யல சார். அப்போ ரெக்க முளைச்சி தானா புஸ்தகத்துக்குள்ள பூந்துருச்சா? சத்தியமா சொல்றேன் சார், என்ன நம்புங்க. அவர் இவங்க புக்ல பேப்பரை வைக்கிறத நான் கண்ணால பார்த்தேன். இப்ப என்ன சொல்ற? இதை எப்படியே விட்டுடக்கூடாது சார். தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் சார். சாட்சியும் சந்தர்ப்பத்தையும் வச்சு என்ன குற்றவாளின்னு முடிவு பண்ணாதீங்க. பொதுவா தப்பு பண்றவெல்லாம் தன்னை யோக்கியம் தான் சொல்லிக்குவான். போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்றதா நல்லது. பாவம் சார், போனா போறாரு. இந்த ஒரு தடவை டீச்சர் கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லிட்டு விட்டுருங்க. அந்த பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேளு. மன்னிப்பு கேட்டீங்கன்னா பிரச்சனை இங்கேயே முடிஞ்சு போகும். வசதி எப்படி? என்ன மன்னிச்சிருங்க டீச்சர். என்ன மாட்டி விட்டுட்டல. என்னம்மா? சாம்பிராணி கரண்டி வேணும். ஏ கண்ணா, என் சொந்தக்கார வீட்டுல கல்யாணம், அதான் போறேன். டேய், என்னம்மா? கோகிலாக்கு சாம்பிராணி கரண்டி வேணுமா? எடுத்து கொடு. சரி, வரமா.
ம். ம். எங்கேயாவது வச்சுட்டு போயிடும், தேடும் போது கிடைக்காது. இதோ வரேங்க, வந்துகிட்டே இருக்கேன். நீங்க ஒண்ணும் நினைச்சுக்காதீங்க, இதோ வந்துட்டேன். கோகிலா, அம்மாடி கோகிலா, என்ன வீடெல்லாம் ஒரே இருட்டா இருக்கு. வாசக்கதவை திறந்து போட்டு லைட்டு கூட போடாம இந்த பொண்ணு என்ன பண்ணுது? என்னம்மா 7 மணிக்கே படுத்துட்ட? அம்மாடி கோகிலா, கோகிலா. என்னம்மா உடம்புக்கு? ஐயோ, உடம்பெல்லாம் அண்ணலா கொதிக்குதே. காலையில் நல்லா தானே இருந்த, கையில் என்னம்மா கட்டு? அது வந்து சோறு வடிக்கும் போது கையில கொட்டிடுச்சு. என்ன பொண்ணுமா நீ, பார்த்து வடிக்க கூடாது. ஆமா, டாக்டர்கிட்ட காட்டினியா? காட்டினேன், இன்ஜெக்ஷன் போட்டாரு, மருந்தும் கொடுத்தாரு. என்னம்மா சாப்பிட்ட? ஒன்றும் சாப்பிடல. இப்படி கொலை பட்னியாவா கிடக்குறது? வெறும் வயிற்றுல மாத்திரை சாப்பிட கூடாதுமா. இரு, நான் கஞ்சி வச்சு கொண்டு வரேன். வேண்டாமா? சொன்னா கேட்கணும். என்னம்மா, மத்தியானம் கல்யாண சாப்பாடு ரொம்ப பலமோ? விட்டு வரதுக்கு மனசு இல்லையா? இல்லடா, எங்க அண்ணன் வந்திருந்துச்சு, பேசிக்கிட்டு இருந்ததால மத்தியானம் பஸ் விட்டுட்டேன். சரிதான், மாமா வந்திருந்தாரா? ம். எப்போ கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு உயிர் எடுத்துருப்பாரு. என்னடா, எங்க அண்ணன்னா உனக்கு அவ்வளவு எளப்பமா போச்சா? வர்ற தை மாசம் நல்ல நாள் பார்த்துட்டு வரேன்னு சொல்லுச்சு. ஓஹோ, அப்படியா? இந்த மாப்பிள்ளைய ஒரு வார்த்தை கேட்காம நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களா? மாட்டை கேட்டுக்கிட்டு தான் வண்டியை பூட்டுவாங்களா? போடா. சரி சரி, என்னம்மா இதெல்லாம் இந்த நேரத்துல? கஞ்சி வைக்க போறேன். நான் சினிமாக்கு போறேம்மா, அங்கேயே சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு எது கஞ்சி? உனக்கு இல்லடா, கோகிலாவுக்கு கடுமையான ஜுரம். பாவம், படுத்த படுக்கையா கிடக்குறா. சோறு வடிக்கும் போது கையில கொட்டிக்கிச்சா, கை பூரா வெந்து போச்சு. செவிக்குணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். இசையம்மா, இசை மீட்டும் கையில் கட்டென்னவோ? அது வந்து காய்கறி நறுக்கும்போது கத்தி கையில பட்டுடுச்சு. ஓஹோ, கையில் கத்தி பட்டதா அல்லது கத்தியில் கைப்பட்டதா?
நான் ஏதோ ஒரு வேகத்தில் அப்படி செஞ்சுட்டேன். என்னை காட்டி கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக தானே எங்க அம்மா கிட்ட சோறு வடிக்கும் போது கையில கொட்டிக்கிட்டதா சொன்னீங்க. நீங்க என்னை பத்தி என்ன வேணும்னாலும் நினைச்சுக்கலாம். அன்னைக்கு ஸ்கூல்ல தெரியாம செஞ்ச தப்புக்கு விருப்பமில்லாம மன்னிப்பு கேட்டேன். தெரிஞ்சே செஞ்ச தப்புக்கு இப்போ மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்கிறேன். ஆரம்பத்துல இருந்தே விவரம் தெரியாம 2 பேரும் விரோதத்தை வளர்த்துக்கிட்டோம். மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தை சொன்னா மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். உங்களுக்கு எனக்கு இவ்வளவுக்கு ஆரம்ப காரணமே நீங்க தான். அன்னைக்கு நான் குளிக்கும் போது நீங்க நடந்துகிட்ட கேவலமான முறைக்கு சந்தி சிரிக்க வச்சிருக்க முடியும். உங்க அம்மா முகத்துக்கா விட்டேன். எனக்கு நான் சொல்ல வந்தது இப்போ ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? எந்த முகத்தை வச்சுக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள மன்னிப்பு கேட்க வந்தீங்க? உங்க மரியாதையை காப்பாத்திக்கணும்னா முதல்ல வெளியே போங்க.